எல்லாத்துக்கும் ஜோசியம் பாத்திய தலைவா, உன் தலையெழுத்தே மாறி விடுச்சு. ஒரு ராத்திரியில அதிகாரியாகி மறு ராத்திரியில ரத்தானது எவனுக்குமே நடக்காத ஒரு கொடுமை. இருந்தாலும் உனக்கு நடந்திருக்கு தலைவா. இரண்டாவது, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எல்லா எதிர்கட்சிக்குரிய கண்டனத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த தவறை திருத்தி கொண்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. இனிமே இந்த தவறு நடக்காதுன்னு நாங்க நம்புறோம். எதிர்கட்சி சொன்னதை தலைக்கணமா ஏத்துக்கிறாம அவங்க சொல்றதுல ஒரு நல்லது தீமை என்னதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு சிறந்ததை செய்யும் போது அதை இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அழகு கூட்டுது. பயந்து சில பேர் சொல்லுவாங்க, திமுக சொன்னதுனால பயந்துட்டாரு, தேமுதிக சொன்னதுனால பயப்படுறது இல்ல. இதுல ஒரு நன்மை இருக்குன்றத அவர் அறிஞ்சிருக்காருன்றத யதார்த்தமான உண்மை. இதை சில பேர் புஷ் பண்றாங்க. அதாவது திமுக சொன்னே விஜய் பயந்துட்டாரு, தேமுதிக சொன்னே பயந்துட்டாரு. என்னன்னா படத்துல இந்த பக்கோடா ஏத்தி விடுற மாதிரி இருக்கு. இதே போல உங்களுடைய நிலைப்பாடு மாறாம நீங்க மதச்சார்பற்ற கட்சியா மக்களின் ஒரு தலைவனாகவே இருக்க வேண்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம். இதை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க.